வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடம்பாக்கம் லொக்கேஷன் தான். மாடம்பாக்கத்துலேயே நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் லொக்கேட்டாக இருக்க ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பற்றி தான். அதுவும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. இந்த டைமில் வந்து நீங்கள் புக் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏகப்பட்ட கஸ்டமைஸ் ஒர்க் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெடி டு மூவ் தர்றீங்க. ஆனால் நம்ம சப்ஸ்கிரைப் சொன்னாங்க எப்பவுமே என்கிட்ட கேட்குறீங்க, ஹரி எனக்கு ஒரு மாடம்பாக்கத்தில் ஒரு நல்ல லேண்டாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு தான் ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்குறீங்க, சரிங்களா? உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டி அமையணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மனசு ஒரு திருப்தி தரும். ஸோ அது மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்களா? சரிங்க, இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்துடலாமா? இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக மாடம்பாக்கம் லொக்கேஷனில் எங்கே லொக்கேட் ஆஇருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மாடம்பாக்கம் ஸ்ரீராம் நகரை தான் லொக்கேட்டாக இருக்குது. இந்த ஸ்ரீராம் நகர் தெரியாதவங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த ஸ்ரீராம் நகர் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஜோதி நகர்னா எல்லாருக்குமே தெரியும், வேங்கியவாசல் ஜோதி நகர்னா எல்லாருக்குமே தெரியும். எக்ஸாக்டாக அது பக்கத்தில் நம்மளுக்கு மாடம்பாக்கம் ஸ்ரீராம் நகர் இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் நிறைய பேர் மாடம்பாக்கம்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே அந்த சாலியூர் நியர்பை இருக்க மாடம்பாக்கம் இல்லை ராஜ்கில் பாக்கம் நியர்பை இருக்க மாடம்பாக்கம்னு நினச்சிக்கிறீங்க. ஆனால் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மாடம்பாக்கம் தான். ஆனால் வேங்கியவாசல் பக்கத்தில் இருக்க மாடம்பாக்கம் லொக்கேஷன் தான், சரிங்களா? நீங்கள் வேங்கியவாசல் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தாலும் இல்லை சித்தாலப்பாக்கம் லொக்கேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தாலும் இல்லை மாடம்பாக்கத்துலேயே ஒரு லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தாலும் கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அரை கிரவுண்டுங்க, 1200 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு லேண்ட் ஏரியா. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி, சரிங்களா? லேண்டோட டைமென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 30க்கு 40ங்க. ஃப்ரண்டேஜ் பார்த்தா 30 ஃபீட் வரும், லென்த் பார்த்தா உங்களுக்கு 40 ஃபீட் வரும். கரெக்டாக பார்த்தா 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, ஈஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி தான், சரிங்களா? இப்போ பேஸ்மெண்ட் லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப் டு நம்ம ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியாச்சு. போர்வெல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 250 ஃபீட் 250 வரைக்கும் போர்வெல் போட்டிருக்கோம். அப்படியே வாங்க மேலே போயிடலாம். ஸோ இங்கெல்லாம் நம்மளுக்கு ரேம்ப் வந்துடுங்க. ஸோ இதோட உங்களுக்கு எலிவேஷன் பிளான், இந்த ஃப்ளோர் பிளான் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சைடில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். யூஸ் பண்ணி பார்த்துக்கங்க, அது உங்களுக்கு கிளியராக தெரியும். இல்லை அப்படின்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தினா எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணி விடுவோம், சரிங்களா? ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பு செப்டி டேங்க் வந்துடும். அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபீட் நம்ம செட் பேக் விட்டுருக்கோம், சரிங்களா? இந்த 5 ஃபீட் செட் பேக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கார்டன் வைக்கிற மாதிரி அது மாதிரிலாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த வீடோட ஃப்ளோர் பிளானே நம்மளுக்கு வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மாடம்பாக்கம் லொக்கேஷனில் ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் அரை கிரவுண்ட் லேண்ட் ஏரியாவில் ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைட்டை ஒரு வாட்டியாவது வந்து விசிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் புக் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏகப்பட்ட கஸ்டமைஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அந்த ஃபுட் ஒர்க் பண்ணி தான் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம், சரிங்களா? வாங்க அப்படி மேலே போயிடலாம். இங்கே வந்து நம்மளுக்கு கார் பார்க்கிங் வந்துடுங்க. கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிவி காரை நீங்கள் தாராளமாக உள்ளே ஸ்டாப் பண்ணலாம். இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் வந்துடும். உள்ளே என்ட்ரானே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹால் வந்துடுங்க. இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே ஹால் வந்துடும். அந்த 5 ஃபீட் நான் செட் பேக் சொன்ன பார்த்தீங்கன்னா கார்டனிங் ஸ்பேஸ் இந்த சைடு வந்துடும். சப்போஸ் நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் யாருன்னா கீழே ஒரு போர்ஷன் மேலே ஒரு போர்ஷன் இருக்கா மாதிரி இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீழே ஒரு போர்ஷன் மேலே ஒரு போர்ஷன், கீழே வந்து நீங்கள் இருந்துட்டு மேலே வந்து ரெண்டல் இன்கம் வரா மாதிரி கூட நீங்கள் இப்போ வந்து புக் பண்ணும்போது கஸ்டமைஸ் ஒர்க்கும் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணி நான் உடனே உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? வாங்க அப்படியே. இது வந்து நம்மளுக்கு ஹால் வந்துடும். ஸ்டெப்ஸ்லாம் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள், அந்த கம்பிலாம் கட்டிட்டு இருக்காங்க. மேலே நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ரூம் வந்துடும், 2 பெட்ரூம், ஒரு பால்கனி வந்துடும், 2 அட்டாச் பாத்ரூம் வந்துடும். அதுக்கு மேலே நம்மளுக்கு ஓப்பன் டெரஸ் வந்துடும். கிரவுண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் ஒரு கார் பார்க்கிங், ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் நம்மளுக்கு வந்துடும். கிச்சனை பொறுத்த வரைக்கும் சவுத் ஈஸ்ட் பார்த்தா மாதிரி வந்துடும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் நம்மளுக்கு வந்துடுங்க. அப்படியே உள்ள வாங்களேன். அது மாதிரி இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. வாட்டர் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பக்கத்துலாம் பாருங்கள், ஃபுல்லாக உங்களுக்கு வீடுகள் தாங்க. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு, சரிங்களா? 5ஆம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ரூஃப் எல்லாமே நம்ம போட்டுருவோம், சரிங்களா? கண்டிப்பாக இந்த டைமில் வந்து சைட்டை விசிட் பண்ணுங்கள். நாங்கள் என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் லைவாகவே பார்த்துக்கலாம். என்னென்ன சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம், ஃபுல்லாகவே ரெட் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் தான், சரிங்களா? எல்லாமே ரெட் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ பேக் சைடில் நம்மளுக்கு செட் பேக் வந்துடுங்க. இந்த சைட் பாருங்கள், பேக் சைடில் நம்மளுக்கு செட் பேக் வரும். வீடை சுற்றி நீங்கள் வரலாம். வீடை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி செட் பேக் வந்துடும். ஒரு சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஃபீட் 5 அடி நம்மளுக்கு செட் பேக் கொடுத்துருக்கும், சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பில்டரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1,48 lakhs 1,48 லட்ச ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக சைட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் ஒர்க்கும் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட அப்டேட் நான் அடுத்த ரூஃப் ஃபோட்டோனே ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கு அடுத்த ஒரு ரூஃப் ஃபோட்டோனே ஒரு வீடியோ போடுறேன். அடுத்த அப்டேட்
உங்ககிட்ட நான் சேர்த்துட்டே இருக்கேன். இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.